வணக்கம். நான் உங்கள் கால்நடை மருத்துவர் பாலாஜி, விழுப்புரத்துல இருந்துங்க. நம்ம இப்போ குதிரையை பற்றி பார்க்க போகிறோங்க. குதிரை இனங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் நாட்டு குதிரை, கத்தியவாரி, மார்வாரி என்ன 3 பிரீட்ஸ் இருக்குங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரை தான் இப்போ ஃபேமஸுங்க. குதிரை வளர்க்குறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது ஒரு ஹாபியாகவும் ஒரு பேஷனாகவும் தான் வளர்க்குறாங்க. ஸோ குதிரை மூலயமா நமக்கு ஒன்றும் பெரிய லாபங்களோ வருமானமோ ஒன்று ஈட்ட போகிறது இல்லைங்க. ஒரு இண்டிவிஜுவலோட அன்பு, பாசம், அவருடைய ஆசைகள் அதுக்காகவும், அப்புறம் ட்ராட்டிங், ரைடிங் அதுக்காக வளர்ப்பாங்க. இந்த நாட்டு குதிரையை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் வண்டி கட்டிட்டு ஊர்களுக்கு போயிட்டு வர்றது, பொருட்களை ஏற்றி கொண்டு போகிறது அதுக்காக பயன்படுத்துகிறாங்க. குதிரை இனங்களை பார்த்தீங்கன்னா குதிரை இனங்கள் மாடு மாதிரியே பில்களை சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவனுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குதிரைக்கு காலில் சிங்கிள் ஊஃப் அப்படின்வாங்க. ஒரு குழம்பு உள்ள உயிரினங்கள். அவங்க காலில் இது மாடாக இருந்துச்சுன்னா 2 குழம்பு இருக்குங்க. குதிரைக்கு ஒரு குழம்பு தான் இருக்கும். ஸோ குதிரை பார்த்தீங்கன்னா மாடு மாதிரியே அவங்களுக்கு பில்கள் ரொம்ப அவசியம். அருகம்பில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தீவனங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு, வைக்கோல், பில்லு இதே நம்ம மெயின்டைன் பண்ணலாங்க. நாட்டு குதிரைக்கு தான் சினையுற்ற காலங்கள்லையும் ஒருவேளை நம்ம வண்டி போட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் தீவனங்கள், கோதுமை தவிடு இல்லாட்டி கலப்பு தீவனங்கள் இருக்குது, கொஞ்சம் வச்சுக்கலாம். கொள்ளு அதெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குதிரைங்களுக்கு வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை தாங்க. ஒன்று குழம்பு பிரச்சனை வரும், தேய்மானம் ஆகும், வலி இருக்கும். இன்னொன்று வயிற்று வலி தாங்க. இது 2 நம்ம சமாளிச்சிட்டோம்னாலே குதிரைகள் நம்ம ஈஸியாக பராமரிச்சிடலாம். குழம்பு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பராமரிப்பு டெய்லியுமே கால் குழம்பு சுத்தம் பண்ணணுங்க. அதே போல் சிமெண்ட் ரோடு, தார் ரோடு, நல்ல ஆடாக இருக்க சர்ஃபேஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கணும் ஓட்டுறத. மண் தரைகள்ல இந்த மாதிரி தரைகள்ல நம்ம எப்படி வேணா நம்ம அவங்கள நடத்தி கூட்டு போகலாம். அதே போல ஈரம் இருக்க சொத இருக்க தரைகள் நடந்துச்சுன்னா குழம்புல வலி ஏற்படும். அந்த வலி ஏற்படுறதுனால கால்கள் இன்ஃபெக்ஷன் ஆகும், எலும்புக்கு வலி கொடுக்கும், எலும்பு பிரச்சனை வருங்க. தீவனத்துல நான் சொன்ன மாதிரி முழு நேரமும் பில்கள் மெஞ்சிட்டு இருக்க குதிரைகளுக்கு வயிறு வலி பெருசா இருக்காது. ஒருவேளை நம்ம அரிசி, கோதுமை, சோறு இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துட்டோம்னா வயிற்று வலி, ஒன்ஸ் குதிரைக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னா படுத்துருச்சுன்னா அதை காப்பாற்ற முடியாதுங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடல்ல செரிமானம் அதிகமாக ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம பார்த்து தான் ஃபீட் தரணும். அதே போல் தண்ணி எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும் குதிரைகளுக்கு. குதிரையோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு எப்பவுமே இந்த ஆசிட் செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க பட்னியா இருக்கக்கூடாது, தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. ஸோ அவங்க பில் மேஞ்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ ஃபீடு நம்ம சரியா கொடுக்கல, தேவையில்லாத உணவு கொடுத்துட்டோம், கோதுமை கொடுத்துட்டோம், மக்காச்சோளம் நிறைய கொடுத்துட்டோம், அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா வயிற்று வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமா குதிரைகளுக்கு தடுப்பூசியை பொறுத்த மட்டும் டிடி ஊசி ரொம்ப அவசியமா போடணுங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை டிடி ஊசி குதிரைக்கு அவசியமா போடணும். சின்ன சின்ன காயங்கள் வரும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா டிடி வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாதுங்க. அதே போல பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு குதிரைக்கு குட்டி போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி டிடி ஊசி போடணும். அப்பதான் இந்த குட்டி பிறக்கும் போதும் குட்டிக்கும் எந்த பிரச்சனை இல்லாம இருக்குங்க. நான் எம் குச்சிப்பாளையம், என் பேர் முருகன். நான் 40 வருஷமா குதிரையில அனுபவம். என்ன காரணத்துக்காக குதிரை வளர்க்குறீங்க? நான் சும்மா ஜாலிக்கு தான், வேற எந்த யூஸும் கிடையாது. இது வரைக்கும் எத்தனை குதிரைங்க வளர்த்துருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 4-5 குதிரை வளர்த்துருக்கேன். இந்த குதிரையெல்லாம் எங்க வாங்குவீங்க? நாங்கள் அந்தியூர், திருவண்ணாமலை, வேலூர் வியாபாரிகள்கிட்ட தான் குதிரை வாங்குறோம். சாதாரணமாக குதிரைங்களுக்குலாம் இந்த மாதிரி வாங்கும்போது என்ன விலையை கொடுத்து வாங்குவீங்க? மேக்சிமம் நாட்டு குதிரை 20,000 to 50,000 விற்கும். ஜாதி குதிரைலாம் 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா விற்கும். நாட்டு குதிரையே இன்னொரு குதிரைனா இன்னொரு குதிரை? நாட்டு குதிரையில் பெரிய செட்டு இது, இன்னைக்கு சின்ன செட்டு கம்மியாக விற்கும். அதோட காட்டுவாடி மாறுவாடிலாம் 1 லட்சம் 1.5 லட்சம். ஓ, குதிரை ரேஸ்லாம் போவீங்களா? ரேஸ் எல்லாம் கிடையாதுங்க. குதிரை வண்டி வச்சிருக்கீங்க? குதிரை சாரட்டு வச்சிருக்கிறேன், இல்லை ரேஸ் பட்டறை வச்சிருக்கிறேன். சாரட்டு வண்டி வாடகைக்கெல்லாம் விடுறீங்களா? வாடகைக்கு கேட்டால் கொடுக்குறோம். ஒரு சாதாரண கல்யாணத்துக்கு எவ்வளோ வாடகை தருவீங்க? ஒரு கல்யாணத்துக்கு 5,000 ரூபா லோக்கல். ஏற்கனவே இந்த 3 குதிரையை வித்துட்டீங்களா உங்களோட? இல்லை, ஒரு குதிரை இறந்து போச்சு, ஒரு குதிரை வெளியில் கொடுத்துருக்குறேன். இப்போ இருக்கிறது ஒரு குதிரை தான். எத்தனை வயசுலேருந்து குதிரை வளர்க்குறீங்க? நான் 30 வயசுலேருந்து வருது. குதிரைக்கு என்ன தீவனங்கள்லாம் போடுறீங்க? குதிரைக்கு வெறும் கோதுமை தவிடு இப்போ தற்காலத்துக்கு. கொஞ்சம் ஒர்க்கு வேலை இருந்துச்சுன்னா இப்போ கொள்ளு வைப்போம், அடை தீவனம் கொடுப்போம். குதிரைக்கு எந்த மாதிரி நோய்கள்லாம் வரும்? வயிற்று வலி தாங்க மெயின் பிரச்சனையே. குதிரைக்கு வர வேண்டியது வயிற்று வலி தான். சரி,
குதிரையோட மதிப்பை பொறுத்து மட்டும் சார், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம நாட்டு குதிரைகள்லாம் வந்து ஒரு 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் சொல்லுவாங்க. மார்வாரி கத்தி வரை 1,00,000 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு காமன் ரேட்டுங்க. அது அதை பொறுத்து வந்து கேரக்டர்ஸ், குதிரையில வந்து கேரக்டர்ஸ் தான் காஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுது. சேட்டை பிடிச்சது, சொல்ற அடி பண்ணிடுறது, ஸோ அதை வச்சு தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. நல்ல அமைதியா இருக்க குதிரை, நல்ல ஈஸியாக ரைட் பண்ற குதிரை தான் வந்து விலை அதிகமா இருக்கும். நம்ம ட்ரெயின் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அதை வந்து அவங்க சொல்றதை கேட்டுச்சுன்னா அது விலை அதிகமா இருக்கும். பொருளை வந்து ட்ரெயின் பண்ணி சொல்ல விலை கேட்க மாட்டேதுன்னா அதோட விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ விலைகளை பொறுத்த மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ற ரேட் தாங்க சார். ஸோ இதுக்கு ஃபிக்ஸடா அது கிடையாது. நம்ம அது அதோட கேரக்டர்ஸ் குணாதிசயங்களை வச்சு நம்ம சொல்றதுதான் ரேட்டுங்க. தமிழ்நாட்டுல பெரும்பாலும் குதிரை எந்த மாதிரி பகுதியில் வளர்ப்பாங்க? தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் குதிரை வளர்க்குறாங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா வெளியில நார்த் இந்தியாஸ் தான் குதிரை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து தப்பான கான்செப்ட்டுங்க. நம்ம பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து 2,00,000 குதிரைக்கு மேல வச்சிருந்து அதை வந்து கடல்கள்ல ஏத்தி கப்பல்ல ஏத்தி சவுத் ஏஷியால போய் சண்டை போட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ நம்ம ஊர்ல வந்து இப்ப குதிரையோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஜெனட்டிக் ப்ரீடிங், அதாவது செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்றத வந்து நம்ம சரியா கடைபிடிக்கல. இதுவே நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா அந்த உயரங்கள், இந்த உயரமா தான் அவங்க மேட் பண்ணுவாங்க. அது கம்மியா இருந்தா அது மேட் பண்ண மாட்டாங்க, அதை வந்து விட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தியவாரி மார்வாரி எல்லாம் வந்து விலை அதிகமா அங்க இருக்குது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த நல்ல குவாலிட்டியான குதிரை நம்ம இங்க இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறதுனால உயரங்கள் கொஞ்சம் கம்மியா போறதுனால அது நமக்கு இங்க வந்து அந்த அந்த அளவு குதிரையோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும் நமக்கு இங்க. ரேஸ் குதிரைக்கு இந்த குதிரைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சார்? ரேஸ் குதிரை தான் சார். அதாவது கத்தியவாரி குதிரை வந்து அதிகமா ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. மார்வாரி குதிரை வந்து அதிகமா வந்து ஷோ பர்பஸ்க்காக டான்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நாட்டு குதிரை நம்ம ஊர்கள்ல வந்து இந்த வண்டி ஓட்டுற ரேஸ் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. குதிரையை வளர்க்கறதுக்காக இந்த விலங்கினங்கள் துறை பர்மிஷன் ஸ்பெஷல் இருக்காங்க? இது வரைக்கும் பெருசா இல்லைங்க சார். பட் வந்து அபிஷியலா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் குதிரை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. குதிரைனால நமக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்து, நாய் வளர்க்குற மாதிரி எந்த ஆபத்தும் இல்லைங்க சார். சில குதிரை பிடிக்கும், அது நம்ம வளர்க்குற முறையை பொறுத்து இருக்குது. சில குதிரை உதச்சுன்னா அதுக்கு நமக்கு பிரச்சனை வந்துடும்ல. ஸோ அதனால வந்து குதிரை மூலமா நமக்கு பெருசா நோய் எதுவும் வரப்போறது இல்லைங்க. சரி.